கொடுத்த அந்த மகிமையை இழந்து போயிட்டோம்னா லாபமே இல்லை. என்ன ஊழியம் பண்ணாலும் வேதம் சொல்லுது, அவனுடைய நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. என்ன சொல்லுது? அவன் செய்த நீதியும் இதுவரைக்கும் என்ன ஜீவன் நஷ்டமாயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆண்டவரே அவ்வளோ செஞ்சனே, ஆண்டவரே நான் உங்கள் நாமத்து நிமித்தம் பிசாசை துரத்தினேன், உங்கள் நாமத்து நிமித்தம் வியாதியை சுகமாக்கினேன், ஆண்டவரே உமக்காக என்ன பண்ணேன், ஆண்டவரே இரவும் பகலும் உங்கள் சமூகத்தில் காத்து நின்று அழுது ஜெபிச்சனே. ஆனால் ஒரு நிமிடத்தில் உன் ஜீவனை, உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டியே, அதோட உங்களுடைய வாழ்க்கை முடிச்சு, லாபம் இல்லை. அப்போ கவனிங்க, உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது காரியம், கர்த்தர் என்ன பார்க்குறீங்களா, ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணணும். நான் கேட்குறேன் பாருங்க, காணிக்கை கொடுக்குறீங்களா? எல்லாரும் கொடுக்குறீங்க. எல்லாரும் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கொடுக்குறோம். காணிக்கை பாட்டு வச்சு நம்ம காணிக்கை எடுக்கிறோம். உதவி செய்கிறீங்களா? உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க. தேவனை தேடுறீங்களா? தேடுறீங்க. ஒரு நாள் இல்லை, மிஸ் பண்ண இன்னொரு நாள் தேடுறீங்க. ஆனால் பாருங்கள், ஒன்று உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். கவனிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் உள்ளவன் யாருங்க? ஆத்துமாக்களை ஆதாயம். கவனிங்க, இது வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட விதத்திலிருந்து, நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இது வரைக்கும் நான் எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தியிருப்பேன்?